ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்க வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப சிம்பிளாக குயிக்காக இந்த கேக்கை செஞ்சு கொடுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா பஞ்சு போல் ரொம்பவே ருசியாக இருக்கும். இதை எப்படி செய்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷந்தசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பஞ்சு போல் கேக்கை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அது மேலே ஒரு அரிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக 2 பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு இதை ஜலிச்சிடுங்க. இப்போ இந்த மாவை ஒரு பக்கமாக வச்சிடுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சீனி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 2-3 சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம ஏற்கனவே ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல கோதுமை மாவு, அதோட சேர்த்துருங்க. இப்போ அதே மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. இந்த மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துண்டு இல்லைன்னா தேங்காவை துருவி சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த தேங்காவை ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற பொருட்களோட சேர்த்துருங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் சேர்த்துருந்த எல்லா பொருட்களுமே ஒன்றா கலந்து வர மாதிரி இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதோட 1/2 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. மொத்தமாக நமக்கு 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மீதி இருக்கிற 1/2 கப்பு பாலை கொஞ்சமாக தேவைக்கு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. மொத்த பாலையும் ஒரே நேரத்தில் சேர்த்துட வேண்டாம். ஏன்னா மாவோட பக்குவத்தை பொறுத்து சில பேருக்கு அதிகமாகவும் தேவைப்படும், சில பேருக்கு குறைவாகவும் தேவைப்படும். அதனால தேவைக்கு கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. முழுசா 1 கப்பு பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க 1/2 கப்பு பாலும் 1/2 கப்பு தண்ணியும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க மாவை இதை நல்லா கலந்தாச்சு. மாவோட பக்குவத்தை பார்த்தீங்கன்னா கரண்டில எடுத்து ஊத்துனீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும். ரொம்ப இறுகமாகவும் இல்லாம ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ வீட்டில் சின்ன டீ டம்ளர் இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன கிண்ணம் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு எல்லா கிண்ணத்துலையும் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய்யை தடவிக்கோங்க. இது போல எல்லா கிண்ணங்கள்லையும் ஃபர்ஸ்டே நெய் இல்லைன்னா எண்ணெயை தடவி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கிண்ணத்துக்கும் நம்ம கலந்து வச்சிருக்க மாவை 3/4 பங்களவுக்கு ஊற்றிக்கோங்க. முழுசா நிரப்பிடக்கூடாது, ஏன்னா இது வெந்து வரும்போது மேலே வரைக்கும் வரும். அதனால 3/4 பங்களவுக்கு ஊற்றிக்கோங்க. இது போல எல்லா கிண்ணத்துக்கும் ஊற்றிட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடைசியாக ஒரு சின்ன தட்டில் கொஞ்சமாக வீட்டில் உங்ககிட்ட இருக்கிற எந்த நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. நட்ஸை லைட்டாக பொடியாக இடிச்சிட்டு மேலே இந்த மாதிரி தூவிக்கோங்க. நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே தூவிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ட்ரையான தேங்காய் துண்டுகளையும் சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சுக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா கிண்ணங்களையும் இந்த பிளேட்டு மேலே அடிக்கிறீங்க. இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் இல்லாதவங்க இட்லி பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம். கிண்ணம் இல்லைன்னா இட்லி தட்டில் கூட இந்த மாவை ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வைங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா லைட்டாக அந்த ஓரங்களை எடுத்து விட்டுட்டு அப்படியே கையில் கமத்திட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு போல் ரொம்பவே ருசியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பரான கேக் ரெசிபி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். மறக்காமல் தக்ஷந்தசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி